யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்று ஒரே குழப்பமாக இருக்கிறதா? அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு சிறிய கதை. காலம் நமக்கு பாடம் கற்றுக்கொண்டேதான் இருக்கிறது. நாம் தான் அறிந்து கொள்ள தவறிவிடுகிறோம். காலம் செவிடாக இருக்கலாம், ஏனெனில் அது யாருடைய பேச்சையும் கேட்காது. ஆனால் அது குருடல்ல, அது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டேதான் இருக்கிறது. வெல்கம் டு மை சேனல். வாங்க கதை பேசலாம். ஒரு குருகுலத்தில் மாணவர்களின் கடைசி நாள். அவர்கள் குருகுலத்தை விட்டு விடைபெறும் கடைசி ஆண்டு விழா நடந்து கொண்டிருந்தது. அன்று குருஜி மேடையில் நின்று இறுதி உபதேசத்தை வழங்கிக் கொண்டிருந்தார். மாணவர்கள் மிகவும் ஆவலுடன் கடைசி நாளில் குருஜி என்ன அறிவுரை சொல்லப் போகிறார் என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். அன்று குருஜி தன்னுடன் ஒரு பையை கொண்டு வந்திருந்தார். அந்த பையில் மரத்தால் செய்யப்பட்ட 3 பொம்மைகள் இருந்தன. அவர் அந்த 3 பொம்மைகளையும் மாணவர்களுக்கு காட்டி, இந்த 3 பொம்மைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று கூறுங்கள். உடனே மாணவர்கள் மிகவும் கவனமாக பொம்மையை பார்த்தார்கள். ஆனால் முதலில் அவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. சிறிது நேரம் கழித்து அதில் ஒரு மாணவன் கூறினான், குருஜி, பொம்மையின் காதில் ஓட்டை இருக்கிறது. அதற்கு பிறகு மற்ற மாணவர்கள் அனைவரும் கவனித்து பார்த்து, ஆமாம் குருஜி, முதல் பொம்மைக்கு ஒரு காதில் ஓட்டை இருக்கிறது, இன்னொரு காதிலும் ஓட்டை இருக்கிறது குருஜி. அடுத்து இரண்டாவது பொம்மைக்கும் காதிலும் ஓட்டை இருக்கிறது, வாயிலும் ஓட்டை இருக்கிறது குருஜி. மூன்றாவது பொம்மைக்கு காதில் மட்டும் ஓட்டை இருக்கிறது, மற்ற இடங்களில் இல்லை என்று மாணவர்கள் கூறினர். உடனே குருஜி சிரித்துக்கொண்டு, நன்றாக கவனித்து சொன்னீர்கள் என்று ஒரு மாணவனை மேடைக்கு அழைத்து அவரிடம் ஒரு மெல்லிய கம்பியை கொடுத்து, இந்த கம்பியை பொம்மைகளின் காதில் உள்ள ஓட்டையில் போட்டுப்பாரு என்று கூறினார். உடனே மாணவன் முதலில் முதல் பொம்மையில் காதில் கம்பியை போட்டான். ஒரு காதில் சென்று மற்றொரு காதின் வழியாக கம்பி வெளியே வந்தது. அடுத்து இரண்டாவது பொம்மையின் காதில் போட்டான். காதின் வழியாக சென்று வாயின் வழியாக கம்பி வெளியே வந்தது. பிறகு மூன்றாவது பொம்மையில் போட்டான். கம்பி காதின் உள்ளே சென்றது, ஆனால் வெளியே வரவில்லை. அப்போது குருஜி சொன்னார், குழந்தைகளே, நான் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான விஷயத்தை சொல்லப் போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் 3 வகையான மனிதர்களை நீங்கள் சந்திப்பீர்கள். அவர்களிடம் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதல் வகை, நீங்கள் என்ன சொன்னாலும் அவர்கள் ஒரு காதில் கேட்டு மற்றொரு காதின் வழியே விட்டுவிடுவார்கள். அப்படிப்பட்டவர்களிடம் உங்கள் திட்டங்களை ஒருபோதும் சொல்லாதீர்கள், ஏனெனில் அவர்கள் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களிடம் பேசாமல் இருப்பதே நல்லது. இரண்டாவது வகை, அவர்கள் உங்கள் பேச்சை கேட்பார்கள், ஆனால் அடுத்த நொடியே நீங்கள் என்ன சொன்னீர்கள் என்பதையும் உங்கள் திட்டங்கள் என்னவென்றும் மற்றவர்களிடம் போய் அப்படியே சொல்லிவிடுவார்கள். இவர்கள் நம்பகத்தன்மையற்றவர்கள். இதனால் பிரச்சனைகள் அதிகமாகும். இப்படிப்பட்டவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். உங்கள் ரகசியங்களை மற்றவர்களிடம் விவாதமாக மாற்றிவிடுவார்கள். மூன்றாவது வகை, இவர்கள்தான் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவர்கள். நீங்கள் சொல்வதை கவனமாக கேட்பார்கள், புரிந்து கொள்வார்கள், மேலும் உங்களுக்கு சரியான தீர்வையும் சொல்வார்கள். இப்படிப்பட்டவர்கள் நாம் சொல்கின்ற எந்த விஷயத்தையும் வெளியே சொல்ல மாட்டார்கள். இவரை போன்றவர்களிடம் நம் திட்டங்களையும் கருத்துக்களையும் ரகசியங்களையும் பேசுவது மிகவும் நல்லது. இவர்கள் நம் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து அதை விவாதமாக ஆக்க மாட்டார்கள். இதனால் விஷயம் வெளியே போகாது. இந்த கதை சிறியதுதான், ஆனால் வாழ்க்கையின் மிக பெரிய உண்மையை நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி 3 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பல நேரங்களில் நாம் அவர்களை சரியாக அடையாளம் காண முடியாமல் போகிறது. சிலர் உங்கள் பிரச்சனையை புறக்கணித்து விடுவார்கள். சிலர் உங்கள் விஷயங்களை உலகம் முழுக்க பரப்பி விடுவார்கள். ஆனால் தீர்வு சொல்ல மாட்டார்கள். பிரச்சனைகளை உருவாக்கி விடுவார்கள். ஆனால் மூன்றாவது வகை மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அவர்களை மிகவும் கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்டவர்களை அடையாளம் கண்டு அவர்களுடன் உங்கள் எதிர்கால திட்டங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களுடன் சேர்ந்து உங்கள் நாளையை நல்லதாக மாற்றுங்கள். ஏனெனில் உங்களை சுற்றியுள்ள மனிதர்களின் செயல்கள்தான் உங்கள் வாழ்க்கையின் வடிவத்தை தீர்மானிக்கிறது. ஆகையால் வாழ்க்கையில் எப்போதும் சரியான மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களிடம் நல்ல பழக்க வழக்கங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
உலகம் உங்களைப் போல் இருக்காது. அதனால் கவனமாக நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுங்கள். நல்ல மனிதர்களின் கருத்துக்கள் முதலில் கசக்கத்தான் செய்யும். பிறகு அந்த கருத்துக்கள் தான் நம் வாழ்க்கையில் அர்த்தமுள்ளதாக மாற்றும். அப்படிப்பட்டவர்களின் அன்பையும் அக்கறையையும் நல்ல எண்ணங்களையும் நல்ல கருத்துக்களையும் வாழ்க்கையில் எப்போதும் உதாசனப்படுத்தி விடாதீர்கள். நம்மில் பல பேர் நம் ஆரம்ப காலங்களில் நல்ல கருத்துக்களை உதாசனப்படுத்திவிட்டு பின்னால் வருந்தியவர்கள், வாழ்க்கையில் தோற்றவர்கள் நிறைய பேர். அன்னைக்கே அவர் சொன்னார், நான் தான் கேட்கல, இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்பட்டவர்கள் அதிக பேருண்டு. இந்த கதையை கேட்ட பின்பு இன்று முதல் நம் கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பவர்களிடம் யோசனைகளை பகிர்ந்து கொண்டு திட்டங்களை நன்றாக வகுத்து வாழ்க்கையில் முன்னேறுங்கள். அதனால் நம்மளுக்கு கிடைக்கும் வாய்ப்பை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் உலகம் விரும்பும் அளவுக்கு நீங்கள் ஏதாவது சாதித்து காட்டுங்கள். நன்றி, வணக்கம்.